ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, விரைந்து செல்லக்கூடிய காலம் இது. எம்முடைய பாவங்களுடைய மூட்டைகள் எவ்வளவு, எம்முடைய குற்றங்களுடைய மூட்டைகள் எவ்வளவு, இதற்கெல்லாம் எப்போது நாம் தௌபா செய்ய போகிறோம்? இந்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நமக்கு வெளியே காட்டப்பட்டால் எம்முடைய நிலைமைகள் என்னவாகும்? நாம் செய்த குற்றங்கள் கூலிகள், நாம் செய்த குற்றங்கள் பாவங்கள், இதற்குரிய கூலியாக நாளை மறுமையுடைய விசாரணை கடினமானால் எம்முடைய நிலைமை என்னவாகும்? நாம் செய்த பாவங்களை எல்லாம் நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சந்திதானத்திலே விசாரணை செய்தால் எம்முடைய நிலைமை என்னவாகும்? எம்முடைய ஏடுகள் எல்லாம் இடது கரத்திலே நாளை மறுமையில் ஒப்படைக்கப்பட்டால் எம்முடைய நிலைமை என்னவாகும்? நாளை மறுமையிலே அரிசின் நிழலிலே 7 கூட்டத்தார்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது, அல்லாஹ்வின் நிழலை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது, சூரியன் ஒரு மைல் தூரத்திலே சுட்டரித்துக் கொண்டிருக்கும் பொழுது, எம்முடைய பாவங்களின் காரணமாக வேர்வைகள் எம்மை மூழ்கடிக்க செய்து கொண்டிருந்தால் எம்முடைய நிலைமைகள் என்னவாகும்? நரகத்தை பற்றி அச்சம் இல்லையா? அல்லாஹ்வின் சந்திதானத்தை பற்றி அச்சம் இல்லையா? சொர்க்கத்தை பற்றிய ஆர்வம் இல்லையா? காஷியா, அதை பற்றிய பயம் இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற ஹுத்தமா என்ற நரகம், அதை பற்றி அச்சம் இல்லையா? பயம் இல்லையா? கண்ணியத்துக்குரியவர்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே ஆஹித் ரப்பக்கல் ஆன், இந்த நேரத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள். பாவங்கள் குற்றங்கள் எவ்வளவு செய்திருந்தாலும் விடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவங்கள் குற்றங்களை மன்னிப்பதோடு அல்லாஹ் அந்த பாவங்கள் அளவிற்கு நன்மைகளை தருகிறான். அல்லாஹ் அதை நேசிக்கிறான், அல்லாஹ் அதை விரும்புகிறான். மூமின்களை, அதற்குரிய மாதம் இது, அதற்குரிய நிமிடம் இது, அதற்குரிய நாள் இது. அல்லாஹ்விடத்திலே முழுவதுமாக தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள். அல்லாஹ் அந்த தௌபாவை இந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹ் அங்கீகரிப்பான்.